श्रीराम जय जय रामं श्रीराम जय जय रामं श्रीरामं जय जय रामं श्रीराम जय जय रामं श्रीराम जय जय रामं श्रीराम जय जय रामं श्रीरामं जय जय रामं श्रीराम जय जय रामं. ரொம்ப வருத்தப்பட்டுருவாருமா. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு உள்ளமும் என்னத்துக்காக வந்திருக்கே, எதுக்காக வந்திருக்கே, உங்களை உள்ள கூப்பிட்டுக்க எதுக்குமா? அவர் இருக்கிற காலமும் சரி, இப்பவும் சரி, அவர் என்ன வார்த்தை சொல்லுவார்? ஐ ஆம் ஏ பெக்கர். நம்மளை ஃபூலாக்குறது அவரா பெக்கர்? கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் பகவான் யோகிராம் சூரத்குமார். உங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய அச்சய பாத்திரத்தை கையில் கொண்டவர். அச்சய பாத்திரமாவது சூரியன் உதயமாகையில கிடைக்கும், சூரிய அஸ்தமாகையில நின்றும். அச்சய பாத்திரம் ஐயா அடிக்கடி சொல்லியிருப்பார். சூரியன் உதயமாகையில உங்களுக்கெல்லாம் யோகாக்காரமா குருவே ஐயா உருவில் வந்து உங்களுக்கு அழகாக விருந்து படைச்சிட்டு இருக்காரு. நாங்கள் இந்த ஊரில் இல்லையேன்னு எனக்கு வருத்தம். அதான் அப்பப்போ ஓடி ஓடி வாரேன். அதிகமாக இங்கே உட்காந்து வச்சிருவார் உங்களுக்கு. ஏன்னா அந்த சுவாமியினுடைய அருள் அலைகள் அற்புதமாக இந்த பக்தர்கள் ஐயாவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் இதெல்லாம் பஞ்சுவாலிட்டி அனைத்தும் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். சாமி நிறைய ரூபாலாம் கேட்கல, நல்ல ஒரு ஒழுக்கம், ஒபீடியன், பஞ்சுவாலிட்டி அதைத்தான் கேட்காக. அந்த சாமியினுடைய அருள் எண்ணற்றது. நான் இப்போ ஒரு 3 தடவை, நிறைய தடவை வந்திருக்கேன். இப்போ ஒரு 3-4 தடவை வந்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் என்றைக்கு வந்திருக்கேன்னு தெரியுதா? சாமி தான் என்னை கூப்பிட்டு வந்தால் நான் சொல்லுவேன். சும்மா நானாக ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் ஒரு டேட்டை. திடீர்னு சொல்லிடுவேன், ஐயா நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரேம்மே. ஆனால் நான் கடந்த பூஜைக்கு வரும்போது, அதுக்கு முந்தின பூஜைக்கு வரும்போது எப்போமா வந்தேன் எனக்கே தெரியாது. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் சனி பிரதோஷம்னு. இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கும் அந்த நாட்களுக்கும் தொடர்பு உண்டு. திருவண்ணாமலைக்கு பவர் ஜாஸ்தி. ஆனால் அந்த திருவண்ணாமலையில் பௌர்ணமியில் சுற்றுனா எண்ணற்ற பவர். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த எம்பெருமான் அப்பா 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 அப்பான்னு அடிக்கடி சொல்றாரு. அந்த ஈசன் சிவபெருமானுடைய அருள் பிரதோஷத்தில் அதி அற்புதமாக இருக்கு போலுக்கு. அதான் என்ன செய்கிறாரு, இந்த மாவட்டத்துக்குள்ளே என்னை சுத்த விடுறாரு. சாமி ஒன்றும் சும்மா ஒன்றும் சுத்த விட மாட்டார். ஐயா நல்லா கவனிச்சாங்க, நல்லா வரவேற்றாங்க, நல்லா சாப்பாடு போட்டாங்க, சிறப்பு. அதை விட சிறப்பு என்னுடைய அந்த தலைமுறைக்கு முன்னும் பின்னும் அருளை வாரி வழங்கினார்மா. இதை விட வேற என்ன வேணும்? என்ன வேணும்? மனுஷனா பிறந்தோம், தின்னோம், சாப்பிட்டோம், வளர்ந்தோம், வீடு வாங்கினோம், கார் வாங்கினோம், பங்களா வாங்கினோம், நகை வாங்கினோம், முடிந்ததா? மனிதனாக பிறந்தால் பிறகு நான் அந்த பகீரதன் மாதிரி இருக்கணும். பகீரதன்னா யாருமா? இந்த மாதிரி ஐயா மாதிரி பல்கலைக்கழகமாகணுமா. முதல்ல மனிதன் 18 புராணத்தை படிக்கணும். சித்தர்கள் மாநாடுன்னு போட்டாங்க. என்னைய தெரியாதனமாக கூப்பிட்டு போயிட்டாங்க. சித்தர்கள் மாநாடு, அந்த வைத்தியர்லாம் வந்துட்டாங்க. எல்லா வைத்தியரும் ஒன்றே ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்கள் அப்பாவுக்கு அப்பா மறைச்சிட்டாரு, அவர் மறைச்சிட்டாரு, இப்படியே அந்த சித்த வைத்தியம்லாம் மறைஞ்சு போச்சுன்னாங்க. என்னையும் பேச சொன்னாங்க. ஆன்மீகமும் சித்த வைத்தியமும் தலைப்பை கொடுத்துட்டாங்க. சரி நான் பேசினேன். அப்போ கேட்டேன், நோய் நாடி நோய் முதல் நாடி அது நனிக்கும் வாய் நாடி வாய்ப்பசைகள். இப்படி வரையிலே அவன் என்னத்தினால வியாதி, என்னத்தினால இப்படின்னு தெரியணும். அவன் தான் யாரு? சித்தர்கள். திருவண்ணாமலையில் அடங்கியிருக்க சித்தர் யாரு? அவன் தான் வைத்தியம் பண்ணணும். திருப்பதியில் அடங்கியிருக்க சித்தர் யாரு? யாருன்னு மாத்திரம் இல்லை, அந்த அடங்கியிருக்கிற சித்தர் திருவண்ணாமலையிலே இடைக்காடர், திருப்பதியிலே கொங்கணேஸ்வரர், ராமேஸ்வரத்தில் வைத்தீஸ்வரர், இப்படி எண்ணற்ற சிவ ஆலயங்களில் அடங்கியிருக்கிற சித்தரனுடைய பெயர் தெரியணும். பெயர் தெரிஞ்சாலும் சித்தர் அல்ல.
சித்த வைத்தியன் அல்ல. அவர் யாரு, எப்ப தோன்றினாரு, எப்ப மறைந்தாரு, என்னென்ன சித்துகள் பண்ணாரு, என்னென்ன செஞ்சாரு அத்தனையும் தெரியணும். அப்பத்தான் போட மாட்டவா வேண்டாமான்னு அப்பமா அவர்கிட்ட கேட்கணும். 4 மூலிகையை படித்தவன சித்த வைத்தியன் போட்டார அப்படின்னு நான் சித்த வைத்திய மாநாட்டில் சொல்லிப்பட்டேன். ஏன்னா இறைவன் ஏமா உங்களெல்லாம் உன்னையெல்லாம் யாருமா யோகிராம்கிட்ட கூட்டு வந்தா படக்குன்னு யாரை சொல்லுவேன்? ஆனால் சத்தமாக சொல்லுமா? என் பேரை சொல்லுவாங்கன்னு சொல்லலை, நான் கூட்டு வந்துவாங்க. ஆனால் என்னையும் யார் கூட்டு வந்தாலும் யாருக்கா தெரியுமா? என்னையும் யோகிராம்கிட்ட கூட்டு வந்து யாருன்னு தெரியுமா? என்னுடைய காளி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அருள் கொடுத்த காளி, விவேகானந்தருக்கு அருள் கொடுத்த காளி, இந்த உலகத்துக்கெல்லாம் அருள் கொடுக்கின்ற காளி. டேய் மகனே, என்ன நம்பி 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 எக்கச்சக்கம் இழந்துக்கிட்டு இருக்க. போடா, உனக்கு ஒரு இடம், உனக்கு ஒரு எதிர்காலம், நீ யார் என்கின்ற தெரிகின்ற காலம் நேரம் வந்து விட்டது, அங்க போ அப்படின்னு அனுப்பி வைத்தா. எப்படிமா போக? எல்லாத்தையும் மூடு, தொழிலை மூடுன்ட்டா. 3 இடத்துல ரத்த பரிசோதனை வச்சிருந்தேன், பிரான்ச்சு நல்லா ஓடிச்சு. 6 பேர் போட்டிருந்தேன், ஜேன்னு ஓடிச்சு. 2 பிள்ளைய கட்டி கொடுத்தேன், நகை வாங்கினேன். இவ்வளோத்தையும் பார்த்த தொழிலை பூட்டுன்னா எப்படி மனசு வரும்? திடீர்னு எப்படிமா மனசு வரும்? சொன்னது யாரு? காளித்தாய், இறைவன். இதுலேருந்தே நான் சாமியை பற்றி இன்னும் நிறைய அனுபவம் சொல்லலாம். ஒன்றுமே இல்லாமல் தான் எங்கம்மா போனேன், கிடக்காம போன்ட்டான். அப்படி எட்டி பார்த்தேன், அந்த உட்காந்துருக்காத படந்தபடி ஐயா, அவங்கள்ட்ட போய் கேட்பான்னு பார்த்தேன். ஏன்னா அவங்களுக்கும் இதை மாதிரி ஒரு ஆசிரமம் வச்சுருக்கா. அவங்ககிட்ட இன்னைக்கு தான் அவங்களும் இதை கேட்க. அவங்ககிட்ட போய் ஐயா என்னை காளித்தாய் கிடக்காம போட்டா, எங்கே போன்னு தெரியல அப்படின்னு அப்படி யோசனை பண்ணியிருக்கேன். கிடக்காம போ, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் நாம கேந்திராலயன்னு ஒன்று இருக்கு, அங்கே போய் கதவை தட்டுன்னா போனேன். அங்கே போனதுக்கு அப்புறம்தான் சுவாமியினுடைய எல்லா பவர்ஸையும் பார்க்க. எல்லாம் இன்னும் சாமிக்கிட்ட நான் 5% தான் வந்திருக்கேன், 5%ல மெய் மறந்து நிற்கேன். சாமியினுடைய அருள்ல, சாமியினுடைய அற்புதத்தில் 5%ல என்ன மறந்து. ஏ அப்பா, அனுபவமா? நின்ன அனுபவம், உட்கார்ந்த அனுபவம், ஒவ்வொரு நிமிடமும் அனுபவமா? ஒவ்வொரு நிமிடமும் பேசுறாரு. இந்த மைக்கில் நான் நின்று பேசுறேன்னா அது காரணம் யாரு? சாமி தான். அப்படி எண்ணற்றது பேசலாம். ஏன்னா மித்த இடத்துல ஓங்கி நல்லா பேசிடுவேன். அந்த சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி நயாகரா வீழ்வீழ்ச்சியில் போய் இந்த சித்தறிவு கத்தலாமா? நயாகரா வீழ்வீழ்ச்சியாக உட்காந்துருக்காங்க. நம்மெல்லாம் யாரு? ஒரு கொசுறு. இந்த இடத்துல அந்த அருளை வாங்கிறது தான் நானும் வந்திருக்கேன். அந்த யோகிராம் சரத்குமாரனுடைய அருள் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய் குருராயா. योगी राम सूरत कुमार जय गुरु राया।